தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சைடில் பாருங்கள், கண் கலங்கி விட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. வழக்கமாக லயலாமணி என்ன காமெடியாக பேசுவாங்க, எதுகை முனையாக பேசுவாங்க, திமுக அப்படின்னு பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறையா பேசி பார்த்துருக்கீங்க. ஆனால் எமோஷனலாக பேசி பார்த்துருக்கீங்களா? கண் கலங்கிட்டேங்கிற வார்த்தை எதுக்கு தெரியுமா பயன்படுத்துவாங்க? உணர்வுபூர்வமாக இருந்தால் மட்டுமே இந்த வார்த்தை வரும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்பர் 1. நம்பர் 2, பிரதானமான விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சேகர் பாபு அவர்கள், சேகர் பாபு இருக்கார்ல, முன்னாள் அமைச்சராக இருக்கார். இவர் ஒரு மகாமட்டமான சாதனையை படைச்சிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் விட மாட்டார், எழுதி வச்சுங்க. இது என்ன அப்படிங்கிறத பேசிடலாம். 2வது. 3வது பிரதானமான விஷயம், திமுகவில் இன்னைக்கு காலையில் நிறைய பேர் கவனிச்சிங்கன்னா விமான நிலையம் வந்திருப்பாங்க, சென்னை விமான நிலையம். அதுக்கப்புறம் ஸ்டாலின் சாரோட ஃப்ளைட்டு வர்றதுக்கு லேட் ஆகுமா, வாங்க போயிட்டு அப்புறமா வரலாம்னு சொல்லி மொத்த பேரும் மறுபடியும் கிளம்பி போயிருப்பாங்க. இதில் என்னப்பா பேசுறதுக்கு இருக்குன்னா, இதில் பேசுறதுக்கு இருக்குது. இது என்ன அப்படிங்கிறத நம்ம பேசிடலாம். 3 மிக முக்கியமான செய்திகள் 1 by 1 தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, பாடநூல் கழகத்தோட தலைவராக நம்ம அண்ணன் லயலாமணி அண்ணன் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. பொறுப்பேற்றுக்கிட்டோன்னே தன்னுடைய பணியை ஆரம்பிக்கிறார். முதல்ல போயிட்டு பாடநூல் வைத்திருக்கக்கூடிய கிடங்களில் போய் எப்படி பாடநூலை மெயின்டைன் பண்ணுறாங்க, எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்க்க விசிட் பண்ணுறதுக்கு போகிறார். விசிட் பண்ண போகும்போது அங்கே இருக்கிற சூழல் அத்தனையுமே ஆவணப்படுத்துகிறாருங்க. இவ்வளவு நாள் பாடநூல் கழகத்தோட கிடங்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இதுதான் மேட்ரு. ஒவ்வொரு இடத்த பார்க்குறாரு. ஒரு இடத்துல தண்ணி ஒழுகுது, ஒரு இடத்துல குப்பை கிடக்குது, ஒரு பாதையே சரியில்லை. எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு பாடநூலை இங்கேருந்து தான் நம்ம சேஃப்டி பண்ணி எடுத்து கொடுக்குறோம். எடுத்து கொடுக்கக்கூடிய இடமே இந்த லட்சணத்தில் பராமரிக்கிறாங்க. ஒரு அரசு சார்பாக இருக்கக்கூடிய ஒரு கிடங்கு தான் இது. அந்த கிடங்கை இவ்வளோ மட்டமாக பராமரிக்கிறாங்க. இதை நான் வந்து இந்த திமுக ஆட்சியில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இந்த போன திமுக ஆட்சியில் இதெல்லாம் நடந்துச்சு நான் சொல்ல வரலங்க. இப்படிப்பட்ட நிலையிலேருந்து நான் பாடநூல் கழகத்தை கையில் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பதிவு செய்யவும், இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் இவ்வளவு மட்டமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த விஷயங்களை நான் வெளியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி லயலாமணி என்ன சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் அவர் பார்த்து முடித்தோன்னே நிறையா பேருக்கு கோவம் வரும். நிறையா பேர் செமையாக ஒரு விஷயம் மாட்டியிருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் தான் நம்ம குழந்தைங்களுக்கு பாடநூல் வழங்கக்கூடிய அந்த கிடங்கு இந்த லட்சணத்தில் இருந்திருக்கேயா அப்படின்னு சொல்லி கண் கலங்கினது ஒரு சில பேரால் மட்டும்தான் முடியும். ஏன் தெரியுமா? அந்த உணர்வுபூர்வமான உறவு குழந்தைகளோட இருக்கக்கூடிய, குழந்தைகளோட நலன் சார்ந்த விஷயத்தை நேசிக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் அது வரும். மற்றவங்களுக்கு அது வரவே வராது. அது ஒரு விதமான மனநிலை. அந்த மனநிலைக்கு லயலாமணி அண்ணன் போனதுனால தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, கண் கலங்கி விட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இவருக்கு பதவி கொடுத்ததுக்கு தான் இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறையா பேர் அப்படியே கொந்தளிச்சாங்க. லயலாமணிக்கெல்லாம் எதுக்கு பதவி கொடுத்தீங்க, அவர்லாம் ஒரு ஆளா பேராலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. லயலாமணி, உங்களை நீங்க நல்லா ஆடுற மணியா இல்ல ஆடாத மணியான்னு கேட்போமா? உங்க மணி ஆட்டுனா சவுண்ட் வருமா இல்ல சவுண்ட் வராதான்னு கேட்கலாமா? இதுக்கு முன்னாடி பதவி கொடுத்தாங்கல்ல, அன்னைக்கெல்லாம் நீங்கள் ஏற்று பேசுகிற இல்லை, அதற்கு முன்னாடி பதவி கொடுத்தவங்க தான் இந்த லட்சணத்தில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கெல்லாம் பேச மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய மறைமுக உறவுக்காரர்கள் திமுகவில் இருக்காங்கல்ல, அவங்க தான் அங்கே இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது அப்படி ஆயம் மூடிட்டு இருக்கணும், ஏன்னா பேமெண்ட் வராது. இப்போ லயலாமணி என்னென்னா விமர்சிக்கிறதுக்கு பேமெண்ட் வருங்கிறப்போ விமர்சனம் பண்ணணும். அவர் வெளியே வந்தார், நான் யாரையும் எந்த விமர்சனமும் பண்ணலைங்க, இது சுச்சுவேஷன் இப்படி இருக்குது, மக்கள் முன்னாடி காமிச்சிட்றேன், நான் இதை மேம்படுத்துவேன், இதை சரி பண்ணுவேன், இதற்கு தேவைப்படுற பணிகளை உடனடியாக நான் தொடங்க சொல்லியிருக்கேன். ஏன்னா பசங்களுக்கு பாடநூல் வைக்கிற இடமே இவ்வளவு மட்டமா இருந்தா அந்த வைப் எப்படியா வரும்? குழந்தைகளை பார்த்துக்கிற அந்த வைபே இங்கே இல்லையே. அந்த வைபை நோக்கி இது நகர்ந்தாதான் ஒரு பாசிட்டிவிட்டி இங்கே இல்லை. இங்கே ஒரு நிறுவனமே இந்த லட்சணத்தில் இருக்குன்னா அப்புறம் வேற என்ன கதை இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்ய சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி லயலாமணி என்ன சொல்லியிருக்காரு. இப்போ சொல்லுங்க லயலாமணி அண்ணனுக்கு பதவி கொடுத்தது கரெக்டா தப்பா? உண்மைக்குமே சொல்றேன், சரியான ஒரு தேர்வாக தான் இருக்கு. இவங்களுக்கும் ராஜ்மோகனுக்கும் உணர்வு ரீதியாகவே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது 2 பேருக்குமே. அதனால் 2 பேரும் சேர்ந்து நான் போன வீடியோவில் பதிவு செஞ்சதான் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த பள்ளி கல்வித்துறையை அடுத்த லெவலுக்கு எடுத்து போவாங்க. எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ கண் கலங்குனீங்களே, ஹேண்ட்ஸ் ஆஃப், அதை நான் சொல்லிடுறேன். முதல் பாயிண்ட். இப்போ 2வது பிரதானமான விஷயம், ஆக்சுவலாக சேகர் பாபு யாருன்னா உங்களுக்கு தெரியும், அறநிலைத்துறை அமைச்சர் அப்படிங்கிறது முன்னாடி இருந்தது, உங்கள் அத்தனை பேருக்கு தெரிஞ்சது. அது மட்டும் கிடையாது, CMDAன்னு சொல்லுவாங்க, சென்னை வளர்ச்சி குழுமத்தோட பொறுப்பு அமைச்சராகவும் அவர் தான் இருந்தார். இந்த சென்னை வளர்ச்சி குழுமத்தோட வேலை என்னன்னா, இப்போ நீங்கள் சென்னையில் போயிட்டு ஒரு கட்டணம் கட்டவோ, ஒரு அடுக்குமாடி கட்டணம் கட்டவோ, ஒரு வணிக வளாகம் கட்டவோ, நீங்கள் எது சென்னையில் பிளான் பண்ணாலும், ஒரு பஸ் ஸ்டாண்ட் பிளான் பண்ணாலும், வாட் எவர் இட் இஸ், என்ன பிளான் பண்ணாலும் இந்த வளர்ச்சி குழுமத்தோட அனுமதி வேணும். இந்த வளர்ச்சி குழுமம் 1972 செயல்படுதுன்னு வச்சுங்களேன்.
கிட்டத்தட்ட 50 வருஷமாக அந்த வளர்ச்சி குழுமம் இருக்குது. இவங்க தான் சென்னையை பிளான் பண்ணுறாங்க. இங்கே கட்டடம் கட்டினா எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கே வணிக வளாகம் இருக்கலாம், இந்த இடம் 10 அடுக்குமாடி குடியிருப்பு இங்கே கட்டலாம், இது தாங்கும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே அவங்க தான் பிளான் பண்ணுவாங்க. ஏகப்பட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் அங்கே இருப்பாங்க. இந்த வளர்ச்சி குழுமத்தில் இது வந்து ப்ராஃபிட்டாக இயங்கின ஒரு நிறுவனம்னு வச்சுங்களேன். தன்னாட்சி பெற்றது, ப்ராஃபிட்டாக இயங்கக்கூடியது. நீங்கள் அனுமதிக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அரசு சார்பாக ஒரு கட்டணம் கேட்பாங்க. அந்த கட்டணத்தை நீங்கள் கொடுத்த பிறகு உங்கள் டாக்குமெண்ட் அத்தனை பார்த்துட்டு இவங்க வந்து அந்த பர்மிஷன் கொடுப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜரு. இப்படி இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 3000 கோடி இவங்க அக்கௌண்ட்டில் பணம் இருந்திருக்குங்க. 1 கோடி 2 கோடி கிடையாது, 3000 கோடி. இப்போ அந்த நிறுவனம் எந்த நிலைமையில் தெரியுமா இருக்குது? எங்கள் நிறுவனத்தை எங்கள் ஊழியர்களுக்கே சம்பளம் போட முடியுமான்னு தெரியலங்க, எங்களுக்கு ஒரு 200 கோடி அரசாங்கம் கடன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு இந்த நிறுவனம் மாறி இருக்கு. எப்படி 50 வருஷமாக ப்ராஃபிட்டாக இருந்த நிறுவனம் கடைசி 5 வருஷம் இந்த திமுக ஆட்சியில் தப்பான நிர்வாகத்தின் காரணமாக 3000 கோடி வரைக்கும் லாபம் வச்சிருந்த நிறுவனம், ப்ராஃபிட்டாக இருந்த நிறுவனம், எப்படி ஒரு நிறுவனம் திவால் ஆகுதுங்கிறதுக்கான ஒரு கதை தெரியுதா? அந்த கதை இப்படி தான். என்ன பண்ணியிருக்காங்க? இந்த 3000 கோடிக்கு 3000 கோடி பணத்தை இந்த நிறுவனத்திலேருந்து எடுத்து நாங்கள் கீழாம்பக்கத்தை கட்டுறோம், நாங்கள் வந்து மிக முக்கியமாக வந்து வடசென்னையை மேம்படுத்துகிறோம், நாங்கள் கடற்கரையை மேம்படுத்துகிறோம்னு சொல்லி மாநகராட்சி சார்பாகவும் அரசு சார்பாகவும் செய்ய வேண்டிய அந்த வளர்ச்சி பணிகளை இந்த வளர்ச்சி குடும்பத்தோட நிதி எடுத்து செலவு பண்ணி 3000 கோடியை முடிச்சு விட்டானுங்க. 3000 கோடியை முடிச்சு விட்டதுனால இப்போ அடுத்த மாத சம்பளம் ஊழியர்களுக்கு போடக்கூட இந்த நிறுவனத்தில் காசு இல்லை. இப்போ நீங்கள் வந்து அந்த நிறுவனத்தோட காசை வச்சு இப்போ கீழாம்பக்கம் கட்டுறீங்கன்னா கீழாம்பக்கத்தோட கடை வாடகை இங்கே வரணும், கீழாம்பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்கிங்கோட விஷயங்களை இவங்க பார்த்துக்கணும். வளர்ச்சி குடும்பத்துக்கு இங்கேருந்து பணத்தை எடுக்கிறீங்க, 400 கோடி எடுத்து அதை கட்டுறீங்க, 400 கோடி கட்டி இலவசமாக வச்சிங்கன்னு சொல்லி அங்கே கொடுத்துட்டீங்க. அப்போ இந்த நிறுவனத்துக்கு எப்படி காசு இருக்கும்? இது ஆக்சுவலாக இது வளர்ச்சி, அதாவது நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து சைன் வாங்குற வேலையை மட்டும் இந்த நிறுவனம் பார்த்துட்டு இருந்ததில் இவங்களுக்கு கண்ணை உறுத்திருக்கு. இதோட அக்கௌண்ட்ல 3000 கோடி இருந்தது, கண்ணை உறுத்திருக்கு. அந்த பணத்தை எடுத்து நாங்கள் வளர்ச்சியை உருவாக்குறோம், சிங்கார சென்னையை உருவாக்குறோம் சொல்லி இருந்த 3000 கோடி ப்ராஃபிட்ல இயங்கின இந்த நிறுவனத்தை நட்டத்தில் கொண்டு போய் விட்டாங்க. இன்னைக்கு சம்பளம் போட வழி இல்லாமல் கத்திக்கிட்டு இருக்காங்க, சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதையும் நம்ம அரசு தான் பார்க்கணும். இப்போ ஏன் நான் இங்கே பதிவு செய்யறேன்னா, நம்ம ஆட்சிக்கு வந்தோடனே இந்த நிறுவனத்தோட நிலைமை இப்படி இருக்கு. இது ஒரு 6 மாசம் கழிச்சுனா இது நம்ம தலையில கட்டியிருப்பானுங்க. இதான் உண்மையானது. தாவேக ஆட்சியின் தவறான நிர்வாகம் அப்படின்னு கொண்டு போயிருப்பாங்க. நீ 3000 கோடி பணத்தில் எடுத்து நல்லது செய்கிறீங்க, இலவசமாக பண்ணுறீங்க, நல்ல ப்ராஃபிட்டாக இருக்க வளர்ச்சி குடும்பம்னா ஒரு 1000 கோடி பண்ணிவிட்டு 2000 கோடியாவது அக்கௌண்ட்டில் வைக்கணும்ல. 1 ரூபா இல்லாமல் மொத்த காசையும் வலிச்சு நல்லது பண்ணுறேன்னா இந்த நிறுவனத்தை எப்படி நடத்துறது? ஆல்ரெடி அதில் பார்ட்டி ஃபண்ட் இருக்குது, தனியாக போயிட்டு இருக்கு ஒரு கணக்கு. இப்போ தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் இதுக்காவது அனுமதி வாங்கினீங்கன்னா என்ன கட்ட போகிற? அடுக்குமாடி குடியிருப்பா, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, எத்தனை பில்டிங்கு, ரைட்டு இதுக்குது இப்படின்னு கொடுத்துரு, உனக்கு சைன் பண்ணி கொடுத்துட்றேன். இப்படி தாங்க நடந்துகிட்டு இருந்துச்சு. பார்ட்டி ஃபண்டு தனியாக, அந்த நிறுவனத்தோட ஃபண்டு 3000 கோடி கண்ணை உறுத்திருக்கு. இது அப்படியே நட்டமாயிருச்சு. இப்போ தெரியுதா? மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, இந்த ஆவின், இந்த மாதிரி அரசு துறைகள் அத்தனையுமே ஏன் இவ்வளவு லாசஸாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இப்போ தெரியுதா? இந்த மாதிரி அது ப்ராஃபிட்டாக வந்தாவே அந்த பணத்தை ஆட்டையை போடுற ஒரு வேலை தான் இங்கே பிரதானமாக நடக்குது. அதனால தான் இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நிறுவனத்தில் இப்படி நடந்ததுனால இப்போ நம்ம அரசு தான் இதுக்கும் வந்து 200 கோடியை கொடுத்து மறுபடியும் நீங்கள் வந்து ஒழுங்காக பர்மிஷன் கொடுக்குற வேலையை மட்டும் பாருங்க. பர்மிஷனை மீறி யாராவது செயல்பட்டாங்கன்னா அபராதம் வசூல் பண்ணுங்க. இது 2 மட்டும் பாருங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி கட்டுமானம் பண்ணுறதா அதெல்லாம் அரசாங்கம் பார்த்துக்குன்னு சொல்லி நம்ம அரசு இப்போ அனுமதி மட்டும் கொடுங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் எந்த பணமுமே இல்லை எடுத்து நல்லது செய்கிறதுக்கு, ஒன்றுமே கிடையாது, தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? இதுதான் சேகர் பாபு பண்ண பெரிய சாதனை. விடவே மாட்டார் முதலமைச்சர் விஜய் அவர்கள், எழுதி வச்சுங்க. இது 2வது விஷயம். இப்போ 3வது கடைசியான ஒரு விஷயங்க. இது நமக்கு தேவையில்லாத செய்தி நிறைய பேர் நினைக்கலாம், ஆனால் இது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான செய்திங்கிறத நான் சொல்கிறேன். இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா வந்து லண்டன் போயிருந்தார்ல, அவர் திரும்பி வரதா இருந்துச்சு. ஏன்னா அவர் சும்மா இருக்காருங்க, லண்டன் போவார், எங்கே வேணால் போவார், நீங்கள் போனாலும் பார்க்கலாம், நான் போனாலும் பார்க்கலாம், அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கார் இன்னைக்கு. ஏன்னா முன்னாள் முதலமைச்சரும் கிடையாது, முன்னாள் எம்எல்ஏவும் கிடையாது, நம்மள மாதிரி சட்டசபை நிகழ்வை வீட்டில் உட்காந்து தான் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு போயிட்டு பட்டமளிப்புலாம் போய் கலந்துக்கிறாருன்னா எவ்வளோ ஃப்ரீயாக இருப்பார் பார்த்துக்கலாம். அவர் என்ன படிச்சான்னு தேடி பார்த்தீங்கன்னா அது வேற கதை, ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அதை விட்டுருங்களேன், அது பர்சனல்னு விட்டுருங்க, அதை நம்ம தொட வேணாம். இன்னைக்கு வர்றதா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம முன்னாள் அமைச்சர்கள் நிறைய கொத்து டீம்ஸ் எல்லாரும் ஒன்றா போயிட்டு வரவேற்றலாம், பொக்கே கொடுத்தலாம், வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட்டில் போய் நின்றுட்டு இருக்காங்க. இவரும் நிற்கிறாங்க. ஸ்டாலின் ஐயா வரவே இல்லை. என்னடா அது நம்ம ஐயா வரல, அந்த பக்கம் போயிட்டாரா இந்த பக்கம் போயிட்டாரான்னு எல்லா பக்கமும் செக் பண்ணுறாங்க. ஐயா வரவே இல்லை. ஃப்ளைட்டு வந்துருச்சு, ஐயாவை காணோம். என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு பெரும் யோசனை இருக்கும் போது தான் உங்களுக்கு தகவல் கிடைக்குது, ஐயா ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாரு.
லண்டன்லேருந்து சென்னை வரதா இருந்தவர் லண்டன்லேருந்து அவர் துபாய் போயிட்டாரு. துபாயிலேருந்து அவர் இனிமேல் தான் தனியாக வருவார், நைட்டு 8 மணிக்கு தான் வருவார் அப்படிங்கிற தகவலை எப்போ சொல்கிறாங்க? இவங்க போய் நின்று வருவார்னு வெயிட் பண்ணி ஆளை காணாமல் என்ன விஷயம் என்ன ஏதுன்னு இவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்கும் போதும் அந்த தகவல் கிடைக்குதுங்க. இப்போ நியாயமாக நான் ஒரு விஷயம் கேட்குறேன். ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணமாக நடக்கிறது தான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ரேஞ்சுக்கு ட்ரெயினை மிஸ் பண்ணுவோம், பஸ்ஸை மிஸ் பண்ணுவோம், அவங்க ரேஞ்சுக்கு அவங்க ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுறாங்க வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க. அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. உன் கட்சிக்காரன் இவ்வளோ பேர் வந்து நிற்கிறான்னு தெரியுது இல்லை? சின்னதாக ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் எல்லாருக்கும் போட தேவையில்லை. முக்கியமான அமைச்சர்கள், உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக நண்பர்களாக இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு ஒரு சின்ன மெசேஜை போட்டிருக்கலாம்ல. எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் எத்தனை தொண்டர்கள் வேலையை விட்டு வந்து நின்றுருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தோணவே தோணாதையா? எனக்கு இதை தான் கேட்குறேன். நமக்காண்டி வந்து நிற்பானே நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா அடுத்த என்ன ஓட்டம் ஒரு தலைவராக இருக்கிறவங்களுக்கு இதான் வரும். தொண்டர்கள் வருவாங்களே, சென்னையில் வந்திருப்பாங்களே, அவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்த சொல்லிடலாம். ஏன்னா நம்ம போகிறது காலைல போக மாட்டோம். அந்த தகவலை சின்னதாக ஒரு மெசேஜ் போட்டால் கூட அங்கே வரக்கூடிய பல பேருக்கு அந்த தகவலை நம்ம சொல்லிட்டா கூட யாருக்கும் சிரமம் இருக்காதுங்கிற எண்ணம் தானே ஒரு தலைவருக்கு முதல்ல வரணும். மொத்த பேர் வந்து இவங்க போய் அவங்கள்ட்ட கேட்டு மிஸ் பண்ணிட்டோம் 8 மணிக்கு மேலே வருவோம். இந்த பண்ணையார்த்தன புத்திக்கு தாயா இதுதான் இவங்க தோத்ததுக்கு பிரதானமான காரணம். ஏன்னா தொண்டர்கள் தானே, அதை தாண்டி மனிதர்கள் தானே, அவங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கும்ல. ஒரு சின்ன மெசேஜை ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டேன், நான் 8 மணிக்கு மேலே தான் நைட்டு வருவேன், ஸோ சாரி, அதை கூட போட தேவையில்லைங்க, சாரியை கூட விட்டுருங்க, 8 மணிக்கு மேலே தான் நான் வருவேன் அப்படிங்கிற ஒரு தகவலை எல்லாட்டையும் சொல்லிடுன்னு சொல்லி ஒருத்தட்ட சொல்லியிருக்கலாம்ல. ஒருத்தட்ட சொல்லியிருந்தால் மொத்த பேருக்கு தகவல் போயிருக்குமா? இதுதான் இந்த பண்ணையாத்தன அரசியல் தான். இதுதான் நீங்கள் தோத்த காரணம். அண்ணா இருந்தாருன்னா இதை பண்ணியிருக்க மாட்டார். திமுகவில் வேற எந்த தலைவர்களும் இதை பண்ணியிருக்க மாட்டாங்க. எங்கள் தலைவர் விஜயண்ணா கூட எங்கேயாவது ஏதோ ஒரு இடத்துல லேட்டானா கூட லேட்டானதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பதிவு செய்வாருங்க. தனிப்பட்ட முறையில் ஒரு அப்பாயின்மெண்ட் அவர்கிட்ட லேட் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், சார் லேட் ஆகிடுச்சு சார் மன்னிச்சிருங்க சார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு தான் அவர் பேசுவார். முடிந்த அளவு லேட் ஆகாது. அவரோட பிளான் பிசுறு தட்டாரு. அப்படியே பிளான் மிஸ் ஆனாலும் அந்த விஷயத்துக்கு அந்த அப்பாலஜியை கேட்டு தான் அடுத்த ஸ்டெப்பே போவார். இது வந்து அடிப்படைங்க. இது இல்லை, இந்த மனித நாகரிகம் இல்லாதனால தான் நீங்கள் தோற்று போனதுக்கு பிரதானமான காரணம். அதை தான் நான் இங்கே பதிவு செஞ்சேன். அதை பதிவு செஞ்சுட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.